Hi friends, welcome back to my channel Money's Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 8 தான் பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்த வீடியோ. வெயிட் செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே. டெய்லியும் வெயிட் செக் பண்ணுறதுக்கு மனசு அதுவே பழக்கமாயிடுச்சு. வெயிட் பார்த்திங்கன்னா 75 கிலோ இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி குறைஞ்சா போதும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செஞ்சு நம்ம தோற்றா கூட பரவாயில்ல, முயற்சி செய்யாமல் வெயிட் குறைக்கணும்னு புலம்பிகிட்டே இருந்து ஆக போகிறது கிடையாது. அதனால் நம்ம எதாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். நடக்கிறது தன்னால் நடக்கும். வெயிட் செக் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் டீ குடித்தாச்சு. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பல் தேய்ச்சிட்டாலே வயிறு பசி ஆயிடுது அப்படின்னு. அப்படி பசி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி குடிச்சிடுவேன். தண்ணி குடிச்சிட்டு அப்போவும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா டம்ளர் டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிடுறது. காஃபியும் டீயும் அதிகமாக குடிக்காமல் தான் இருந்தேன் டயட் அப்போலாம், போன மாதம்லாம். ஆனால் இப்போலாம் குடிச்சிட்றது. அது என்னன்னு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, வெளியில் சொன்னால் அது நடக்காது. வெயிட் குறையுது. இப்போ வேறு வாய் விட்டு சொல்லிட்டோம். வெயிட்டு குறையுமா என்னன்றது தெரியல. அது என்னமோ தெரியல, சொன்னாலே வெயிட்டு குறையிற மாதிரியே தெரியல. அதனால் சொல்கிறதுக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் எப்படி சொல்லாமல் இருக்கிறது. சர்க்கரையை போட்டு டீயை போட்டு ஒரு டம்ளர் குடித்தாச்சு. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, அதுக்கப்புறம் நாளைக்கு அக்ஷய திருத்தியை புதன்கிழமை அன்னைக்கு வருது. அப்புறம் அதையெல்லாம் முன்னிட்டு வீடு க்ளீனிங் வேலை, மாவு போடுற வேலை, சமையல் மேடை துடைக்கிறது, துணி துப்பெல்லாம் துவைக்கணும். இத்தனை வேலை இருக்குது. ஒவ்வொரு வேலைக்கும் இடையில ரெஸ்ட் எடுத்து தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு வேலை செய்கிறது, அப்புறம் போய் கம்முன்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு வேலையை கண்டினியூ பண்ணுறது. இப்படியே தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து செய்யணும்னா கொஞ்சம் அலுப்பாக தெரியுது. அதனால் பொறுமையாக செய்யலாம், நம்மளை யார் கேட்க போகிறது. எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சிடறோம்ல அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்ருக்கேன். க்ளீனிங் வேலை தான் நம்மளை வாட்டி வதக்குது. சமையல் கூட பண்ணி முடிச்சிடலாம் போல இருக்குது. இந்த பாத்திரம் தேய்க்கிறது, அதை கழுவி வைக்கிறது, திரும்ப தண்ணி வடிஞ்சோன்னா எடுத்து வைக்கிறது, துணி துவைக்கிறது, திரும்ப மடித்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் எவ்வளோ காண்டாகுது தெரியுமா. இவ்வளோ பாத்திரம் ஒரு நேரத்துக்கு தேய்ச்சா எப்படி கை வலிக்காமல் இருக்குமா. கடுப்பாகுது. சாப்பிட்டோன்னா ஒவ்வொரு தட்டாக தேய்ச்சி வைங்க அப்படின்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வேலையாக பாத்திரமெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டேன். இப்போ தான் சிங்க்கு பார்க்க, கிச்சன் பார்க்கவே நல்லாவே இருக்குது. தங்கச்சி தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருந்தா. நான் 2 தோசை, ஒரு கரண்டி மாவில் ஒவ்வொரு கரண்டி ஊற்றி 2 தோசை குட்டி குட்டியாக எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சட்னி. நல்லா வச்சு சாப்பிட்டேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம். அதிகப்படியாக ஒரே நாளில் குறைச்சோம்னா ஒரே நாளில் வெயிட் கெயின் ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். கொஞ்சம் சத்தான சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வாக்கிங் போகிறேன், அவ்வளோதான். எக்ஸசைஸ்லாம் கிடையாது. எக்ஸசைஸ் செய்கிற நிலமையிலையும் நான் இல்லை. அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய டயட் விலாகு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். வீடும் மாப் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். மாக்கோளத்துக்கு மாவு அரைக்கணும் அப்படின்றதுனால. அது ஊறட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். லன்ச்சு நான் எதுவும் சாப்பாடு ஐட்டமோ கஞ்சி ஐட்டமோ எடுத்துக்கல. செவ்வாழைப்பழம் இருந்தது, நல்லா பழுத்துருச்சு. அதை எடுத்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வேறு இருந்தது. சரி, அதையும் சாப்பிட்டுட்டு இந்த செவ்வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். டயர்டாக இருக்குது. இன்னும் நான் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். இன்னும் வேலை இருக்குது. அதை சாப்பிட்டு முடிச்சிடலாம், இல்லாட்டி அப்புறம் ரொம்ப டயர்டாயிரும்ன்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பசங்கள்லாம் 3 மணிக்கு டியூஷன் இருந்ததுன்னு டியூஷனுக்கு போயிட்டாங்க. அவங்களெல்லாம் தங்கச்சியோட தாட்டி விட்டுட்டு நான் ஆறாமரை உட்காந்து இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்கேன். வெயில் அவ்வளோ ஒரு வெயில் பட்டையை கிளப்புது. இன்னும் மே மாதம் முழுக்க இருக்குது, அக்னி இருக்குது. இதுக்கே இந்த கூத்தாக இருக்குது. வேர்வை ஊற்றிக்கிட்டே இருக்குது, வேலை செய்யவே முடியல. வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்குது.
செவ்வாழைப்பழம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெண்டைக்காய் பொரியல் எடுத்து சாப்பிட்டேன். இந்த கிண்ணி நிறையா இருந்தது. பசங்க சாப்பிட்டது போக மீதி நான் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். நைட்டு கூட சாப்பிட்ருக்கலாம், ஆனால் ஒரு வாழைப்பழம் பத்தலை. அதனால் வெண்டைக்காய் பொரியல் எடுத்து வச்சு சாப்பிட்டேன். காலையில் காலையிலேயும் சொல்ல முடியாது, ஒரு நேரம் காய், ஒரு நேரம் பழம், அதுக்கப்புறம் ஒரு நேரம் ஒரு மாவுச்சத்து ஐட்டம் எடுத்து சாப்பிட்டோம்னா கூட நமக்கு வந்து வெயிட் நல்லா லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்து பசங்களெல்லாம் பார்க்கில் கொண்டு போய் விட்டுட்டேன், விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து கோயிலுக்குனாச்சும் போயிட்டு வரேன், நான் அப்படியே வாக்கிங் போன மாதிரி அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்துட்டேன். வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வாக்கிங் போன மாதிரியே வீட்டுக்கு போயிட்டேன். அதுதான் வாக்கிங். தூரமாக இருந்தது நடந்து வரும்போது. வியாழக்கிழமை அன்னைக்கு லட்சார்ச்சனை இருந்தது. அப்புறம் அதையும் பார்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பூஜை பொருள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு வந்தாச்சு. வந்துட்டு பார்க்கில் எல்லாம் உட்காந்துருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. வாங்க போகலான்னா வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் போய் அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. இதுவே எனக்கு வாக்கிங் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. பார்க்குக்கு போனால் தான் நடக்க மாட்டேங்கிறேன், சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு. ஆனால் வீட்டிலேருந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்ததுக்கே 5000 ஸ்டெப் ஆயிடுச்சு. அது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இப்போ நான் போட்டிருக்க சுடிதார் நான் ஸ்டிச் பண்ணது தான். அதிகபட்சம் இப்போல்லாம் வெளியில் கொடுக்குறதே இல்லை, நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளானாலும் சரி, மாத கணக்கில் ஆனாலும் சரி அப்படின்ட்டு. எனக்கு இந்த சுடிதார் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தது, எடுத்து போட்டாச்சு. முன்னாடி நெக்குக்கெல்லாம் டிசைன் வச்சுலாம் தைச்சிருந்தேன். வீடியோ கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். வாக்கிங் ஸ்டெப் பாருங்கள், 5997 ஸ்டெப் நடந்துட்டேன். இப்படி நடந்தால் கூட பரவாயில்லாமல் இருக்கும் போல இருக்குது. காய் வாங்கிட்டு வரும்போது சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வேக வச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்தேன். போய் கிருத்திகைக்கு முருகரையும் பார்த்து கும்பிட்டு பூ கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு நானும் என் தங்கச்சி பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு கொடு பெரியம்மான்னு சொல்லிட்டு இருந்தா. என்னையை விட அவள் தான் வாய்ஸ் ஓவர் அதிகமாக கொடுப்பா. ஆனால் அதெல்லாம் மியூட் போட்டுருவாங்கடி அம்மா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா. பேசுவாள், ஃபோன் எடுத்துகிட்டு போதும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாள். எனக்கு கொடு பெரியம்மா அப்படின்னா அப்புறம் ஒழிச்சு கொடுத்தேன். அப்புறம் சூடாக இருந்தது, எல்லாம் பிட்டு வச்சுட்டான் ஆறட்டும்னு. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கும். இது அளவாக சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறது கூட உதவி செய்யும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாவுச்சத்து ஐட்டம் தான் கார்போஹைட்ரேட். அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா இதுவும் வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. அளவாக சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பூஜை செல்ஃபில் வேலை செஞ்சிட்ருந்தேன். கிருத்திகை அன்னைக்கு என்னம்மா இப்படி வேலை செய்கிறேன்னு எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஈவினிங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்றான்னு நினச்சேன். என்னால் முடியல, டயர்டாக இருக்கவும். அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சரி நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மாவு ஊறிடுச்சு, அதையும் அரைச்சி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாக்கோளம் போட்டு விட்டேன். தாமரை கோலம் போட தான் பிடிக்குது. நாளைக்கு அக்ஷய திருதி வரீங்களா, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமரையை போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி தாமரை பூக்கோளம் வரைஞ்சிட்டு அங்கே குட்டி குட்டியாக கோலம் போட்டு வச்சுட்டேன். அக்ஷய திருதி முன்னேற்பாடுகள் தான் நடந்துகிட்டு இருந்தது நேற்று. எனக்கு கொஞ்சம் டயர்டு ஆகவும் தான் இந்த நேரத்துக்கு, அதாவது நைட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேலை செய்கிறேன். இல்லாட்டி நைட்லாம் செய்ய மாட்டேன், ஈவினிங் டைமே முடிச்சிடுவேன். ஈவினிங்கே முடிச்சிருந்தோம்னா கூட கிருத்திகை அன்னைக்கு கூட முருகருக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்ருக்கலாம். சரி அப்படி தான் முடியல, அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. முருகா மன்னிச்சிக்கப்பா அப்படின்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருந்தேன். இப்படி தான் போச்சு நேற்று. அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தான் இருந்தது. டயட்டும் இப்படி தான் போச்சு. என்னோடய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தேன், நல்லா மாக்கோளம்லாம் காஞ்சிருச்சு. விளக்கெல்லாம் எடுத்து கோலத்து மேலே வச்சுட்டு இந்த சாமி படத்தையெல்லாம் கணக்காக ஒரு இடத்துல, அதாவது அந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். இதுக்கே மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி தூங்கினதும் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து படுக்க போகிறேன். அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம். வெயிட் செக்
வெயிட் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத. ஓகே பாய். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.